உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேரு மாணிக்க சிந்து ராஜமாணிக்கம். நான் வந்து மதுரை. நான் வந்து தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். பிகாம். மீனாட்சி காலேஜ் மதுரை. ஓகே. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே. இது உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து படிக்காம எல்லாருமே எழுதுறாங்க, நம்மளும் எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு எழுதினேன். செகண்ட் அட்டம்ப்ட் ஓகே என்ன இருந்தா பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே படிச்சாச்சு, வாங்கியாச்சு. நீங்க செல்ஃபா படிச்சீங்களா, அகாடமி போனீங்களா? அகாடமியில் கொஸ்டின் போட்டேன், செல்ஃபாகவும் படித்தேன். அதனால ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா அகாடமியோட கொஸ்டினும் வாங்கி டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். படிக்க ஆரம்பிச்சப்பறம் எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும், என்ன படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? 6 மாதம் ஆச்சு. எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்னா, மைண்ட் எப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்போ படிக்கணும். இத்தனை மணி நேரம் காலையில் எந்திரிச்சு 4 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு இல்லை. 6 மணி நேரம் எடுத்துக்கறலாம். 6 மணி நேரம் உங்களோட மைண்ட் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு படிக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? நான் ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம். ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்க. தமிழ் வந்து தமிழ் மீடியம் தான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே. அதனால அவ்வளோ கஷ்டமா தெரில. தமிழ் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டமா தெரில. எப்பயும் போல படிச்சுட்டே வந்தது தான், அவ்வளோதான். தமிழ்ல எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? 83 போட்டேன். 83 போட்டீங்க. நீங்க எழுதுறப்ப ரொம்ப கடினமாக இருந்தது இல்லையா? எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? ஓகே எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எழுதியாச்சு, அவ்வளோதான் போதும் அப்படின்னு. இலக்கணம்லாம் எப்படி புரிஞ்சு படிச்சீங்களா? இலக்கணம் புரிஞ்சு படிச்சாதான் தெளிவா இருக்கும். மனப்பாடம் பண்ணோம்னா முடியாது. தெளிவா படிக்கணும் இலக்கணத்தெல்லாம். தமிழுக்கு நீங்க ஏதாவது அவுட் சோர்ஸ் படிச்சீங்களா, இல்ல எல்லாமே பள்ளி பாட புத்தகங்கள் தானே? பள்ளி பாட புத்தகம், அப்புறம் பழைய புத்தகம் அதெல்லாம் படித்தேன். சமச்சீர் புக்கு அதெல்லாம் படிச்சிருந்தேன். சிறப்பு தமிழ் படிச்சீங்களா? சிறப்பு தமிழ் 11th 12th படித்தேன். எல்லாமே தமிழ் எடுத்துட்டோம்னா ஸ்கூல் புக்கு எல்லாமே பழைய புக்கு, சமச்சீர் புக்கில் இருந்து எல்லாத்தையுமே படிச்சாச்சு. ஓகே. கலைச்சொற்கள்லாம் எங்க படிச்சீங்க? கலைச்சொற்கள் வந்து புக்கில் இருக்க புக் பேக்கில் இருந்த கலைச்சொற்களும், அப்புறம் அகாடமிக்கில் வந்து சேர்ந்தப்போ அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, மெட்டீரியல் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதில் அதிகமாக இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதுவும் இன்னொன்று நியூஸ் பேப்பர்ஸில் வந்து கொடுத்துருக்க சில வேர்ட்ஸ் இருக்கும். அது வந்து தமிழ் மீனிங்கில், நம்மளோட தமிழ்நாடு அரசே வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. கலைச்சொற்கள் தனியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் படிச்சிருக்கோம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் வந்து டெய்லி வந்து 1 hour போடுறது, அவ்வளோதான். மேக்ஸ் ஸ்கூல் புக்கே போதும், வேற எதுவும் இல்லை. பிஒய்க்யூ எல்லாம் பார்த்தீங்களா மேக்ஸுக்கு? பிஒய்க்யூ இம்பார்ட்டன்ட் ரோல் எது அப்படின்னா பிஒய்க்யூ தான். எல்லா வருஷத்தோட டெஸ்ட் போடுறோம், பிஒய்க்யூ பார்க்குறோம், படிக்கிறோம். அப்போ அது வந்து என்னது முழுமையாக படித்த மாதிரி இருக்கும் பிஒய்க்யூ பார்த்தாதான். நீங்கள் எடுத்தது ஜேவா டைப்பிஸ்ட்டுங்களா? நான் டைப்பிஸ்ட். ஓகே. டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க? டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன். ஓகே. போத் ஹையர். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே. அந்த சிஏஓ தேவைங்களா இதுக்கு உங்களுக்கு? தேவை. நான் வந்து பண்ணலை, ஆனால் தேவை. எதையுமே வந்து வேணாம் அப்படின்னு விடக்கூடாது, எல்லாமே பண்ணிடணும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா பண்ணிடணும். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்கே போதும் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு. இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜிஎஸ் கூட வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதையும் படிக்கணும், அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, இல்லை மந்த்லி கம்பைலேஷன்? டெய்லி ஏதாவது வீடியோ பார்ப்பேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை சுரேஷ் டேஃப் அவங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்பேன். டெய்லியும் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரும் வாசிப்பேன், வீக்லி 1 time. ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அவங்களுக்கு படிக்கிறப்ப? நிறைய இருந்துச்சு. அதான் அது என்ன படிக்கும்போது என்னது 45 minutes 1 hourல 45 minutes படிக்க முடியும். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வந்து ஃபோனில் அடிக்ட் ஆகுது, அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஓகே இல்லை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 minutes எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபோனில் பார்க்க. நீங்கள் யூடியூப் மட்டும் பயன்படுத்துனீங்களா, இல்லை சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துனீங்க? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம்? யூடியூப் மட்டும் தான் பார்த்தேன், அவ்வளோதான். ஓகே. எப்படி சொல்கிறது, மொபைல் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது படிக்கிறப்ப? நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நிறைய செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது படிக்க வந்த பிறகும் அது இருக்குது. அது ப்ரொடக்டிவாக எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லுங்கள்.
நான் வந்து எப்படி யூஸ் பண்ணேன்னா 1 ஹவருக்கு வந்து அலாரம் வச்சுப்பேன். 1 ஹவர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மணி நேரம் இல்லை 1 ஹவர் வந்து வச்சுட்டு அது வந்து முடிக்கிறதுக்கு ஃபோன் எடுக்காம அந்த அலாரம் அடிச்சதுக்கப்புறம் ஓகே 5 நிமிஷம் வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணுவேன். அவ்வளோதான். உங்களுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 1 டே ஸ்டடி பிளான் ஏதாவது ஒரு காலையில் எழுந்திரிச்சு மேக்ஸ் பார்க்குறது 1 ஹவர், அப்புறமேலு ஜிஎஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தமிழ் வந்து தமிழ் ஸ்கூல்ல இருந்தே தமிழ் மீடியம்னால ஓகே அது வந்து மைண்டு ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் தமிழ் படிக்கும்போது. ஸோ அப்போ வந்து தமிழ் படிப்பேன். ஈவினிங் வந்து தமிழ் படிப்பேன். ஓகே, ஒரு நாள்ல 3 சப்ஜெக்ட்ஸுமே வச்சுப்பீங்க, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3 மேக்ஸ் அதான் 1 ஹவர் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுத்துப்பேன். அவ்வளோ. ஓகே. டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? டெஸ்ட்டு இப்போ நான் என்ன படிக்கிறேனோ அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்ப்பேன், இல்லை பிவைக்யூ பார்த்து டெஸ்ட் போட்டுருவேன். டெஸ்ட் போடு. ஓகே. நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் முக்கியம்னு சொல்றாங்க இல்லையா, அது அதனால பெனிஃபிட் என்னங்க? டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி சொல்றது, நம்ம படிச்சிருக்கோன்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக தான். அதில் வந்து மார்க் வரல அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும் படிக்கும்போது. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? என்ன நோட்ஸ் மெயின். நம்ம படிக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்னது ஞாபகம் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா சிலதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி அதை வந்து பார்க்கும்போது வந்து ஓகே இது நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அது மைண்ட்ல தானே ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிடும். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க? ரிவிஷன்னா 3 டேஸ்க்கு ஒரு தடவை ரிவிஷன். படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை நம்ம எழுதுறதையும் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத அதையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து மெயினாக நான் பண்ணேன் பதட்டப்படக்கூடாது. இன்னொன்று ஷேர் பண்ணுறதை வந்து தெளிவாக பண்ணணும். நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் அப்படின்றது மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான், போட்டுடலாம், கொஸ்டின் அடிச்சிடலாம். ஓகே. நீங்க எழுதும்போது தானே கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அப்ப எப்படி இருந்தது, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பதட்டப்படக்கூடாது. அந்த கொஸ்டினை பார்த்ததும் பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவு அதை என்னது கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி முடிஞ்ச எல்லாத்தையுமே போட்டு பார்த்துடணும் அப்படின்னு. அந்த டைம் வேற பத்தலை, டைம் வேகமா போடணும் அப்படின்றதுக்காக ரிலாக்ஸா இருந்தால் தான் பண்ண முடியுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ஓகே. எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க நீங்க? நான் வந்து 147. ஓகே. உங்க குடும்பத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? எல்லாருமே சப்போர்ட். அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாருமே சப்போர்ட். ஓகே. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இப்போ ஆர்டர் வாங்கிட்டு வந்தது, போட்டோ எடுத்தது, வேலைக்கு போகும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ. நீங்க யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா இந்த ஜேர்னில சொல்லலாம். யாருக்கு நன்றி சொல்லலாம்? அம்மா அப்பா அக்கா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே.